வாங்கங்க பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஒரு கையளவு உப்பு எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பூண்டை எடுத்து தோல் நீக்கிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன பூண்டாக இருந்துச்சுன்னா அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இது முக்கால் பதம் வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தேவையான அளவு எடுத்து தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணுங்க. முக்கால் பதம் வதங்கி வந்ததுக்கப்புறமா குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி உப்பு கரைசலை வந்து அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வெந்து வரணும். பூண்டு எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு பதத்துக்கு வெந்து வரணும். அப்போ தான் அதோட சாறு வந்து நல்லா அந்த குழம்புல இறங்கி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ சுவையான சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா இந்த அளவுக்கு வற்றி வரணும். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.